திருப்புகழ் 520. பனியின் விண் துளி போலவே கருவின் உறும் அளவில் அங்கு ஒரு சூசமாய் மிளகு துவர் பனை தெரங்கனி போலவே பல கனியின் வயிறாகி பருவமும் தலைகீழதாய் நழுவி நிலமருவி 9 வாசல் சேர் உருவமுள்ள பதுமையின் செயல் போலவே வழி கயிறினுடன் ஆடி மன விதம் தெரியாமலே மலஜலமுடு உடல் நகர்ந்து அழுது ஆரியே அனை முலையின் மயம் 5 ஒரு பாலனாய் இகமுடைய செயல் மேவி வடிவமுன் செய்த தீமையா எயும் உனையும் அறம் மறந்து அகமீது போய் தினதினமும் மனம் அழிந்து உடல் நாரினேன் இனி உனது கடல் தாராய். தனன தந்தன தான நா தன தனன தினன திந்தன தீததோ திகு திகு தகுத குந்ததி தாகுதோ என முழவு வளை பேரி தவில் கணம் பறை காலமோடு இமிலை தொனி இன முழங்க எழு வேலை போல் அதிர பொறு சமர் முகங்களின் மேவியே விருது சொல்லும் அவுணோர்கள் சினம் அழிந்திட தேர்கள் தோல் அரி பரிகள் குருதி எண் திசை மூடவே அலகை நரி சிறை இனம் களி கூறவே நகை அருளிவிடும் வேளா சிவன் மகிழ்ந்து அருள் ஆனை மாமுகன் மருவி மனம் மகிழ்ந்து அருள் கூற ஓர் கைலை மகிழ் திகழ் குறிஞ்சியின் மாது மால் மருவு புகழ் பெருமாளே. தினம் தினமும் மனம் அழிந்து உடல் நாரினேன் இனி உனது கழல் தாராய். தனதன தந்தன தானனா தனதன தினது தினன தின தீததோ திகு திகு தகு தகுந்ததி தகருதோ என்று முரசு சங்கு பேரிகை தவில் கணப்பறை எக்காலம் என்ற இவை ஒலிக்கும் ஒலிவகைகள் முழக்கமிட்டு 7 கடல்களின் ஒலி போன்று மிக்க ஒலியை எழுப்ப போர் நிகழும் போர் முனைகளில் நின்று தம் பெருமைகளை பேசும் அசுரர்களின் சினம் அழியும்படியும் தேர்கள் சிதையுமாறும் யானைகள் குதிரைகள் என்பனவற்றின் குருதி 8 திக்கு வரை மூடவும் பேய்கள் நரிகள் பறவைகள் மகிழ்ச்சி கொள்ளவும் சிரித்து எய்த வேலை உடையோனே. சிவபெருமான் மகிழ்ந்தருளும் யானையின் அழகிய முகம் கொண்ட கணபதி கூட இருந்து மகிழ்ந்து அருள் செய்ய நிகரில்லாத கைலாய மலையில் வீற்றிருப்பவனே. சிவன் மகிழ்ந்த அருளும் ஆனை மாமுகன் மருவி மகிழ்ந்த அருள் கூற ஓர் கையிலை மகிழ் திகழ் குறிஞ்சியின் மாது மால் மருவு புகழ் பெருமாளே. திகழ்கின்ற குறிஞ்சி நிலத்தின் வள்ளி காதல் கொள்கின்ற புகழ் கொண்ட பெருமாளே. பனித்துளி போன்று சுக்கிலம் சிறிய துளி அளவுக்கு கருவிலே சேர்ந்தவுடன் அங்கு அதற்கு ஓர் அறிகுறியாய் பின் மிளகு அளவாகி அதன் பின் பாக்கு அளவாகி அதன் பின்னர் பனங்காய் அளவாகி அதன் பின்பு முற்றிய தேங்காய் அளவாகவும் ஆகி பின்பு பலாப்பழம் அளவாய் வயிறு பெருத்து நிலத்துக்கு வரவேண்டிய காலமானது வந்தவுடனே தலைகீழாய் நழுவி விழுந்து இவ்வுலகத்தை அடையும் 9 துளைகள் கொண்ட வடிவம் கொண்ட ஒரு பாவை பொம்மை குழந்தை போன்று உயிர் வழி எனும் காற்றின் உதவியால் செயலுடன் ஆட்டமாடி இந்த உலகத்தில் பொருந்தி இருக்க இவ்வாறு வெளிப்படுகின்றது என்ற உணர்ச்சி இன்றி மலமும் சிறுநீரும் உடைய உடலுடன் தவழ்ந்தும் அழுதும் அழுகை நின்றும் தாயின் கொங்கை பாலை உண்டும் ஒரு குழந்தையாய் இவ்வுலகத்தில் செய்யுமாறு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து வடிவானது முன்பிறவியில் செய்த தீமை காரணமாக அமையும். அவ்வாறு அமைந்து நின்னையும் அடியோடு முழுவதும் மறந்து பாவம் மிக அதிகமாய் வளர நாள்தோறும் உள்ளம் அழிந்து உடலானது உருக்கொலைந்து கெடுகின்றேன். இனியேனும் நின் திருவடியை எனக்கு தந்து அருளுவாய் ஆக. இகமுடைய செயல் மேவி வடிவ முன் செய்த தீமையால் எயும் உனையும் அற மறந்து அகமீது போய் தினதினமும் மனம் அழிந்து உடல் நாரினேன் இனி உனது கழல் தாராய். இனியேனும் நின் திருவடியை
எனக்கு தந்து அருள்வாயாக, என்னை காப்பாற்றி ரட்சிப்பாயாக, ஜனன மரண பந்தத்திலிருந்து என்னை விடுவாயாக என்று வேண்டியவாறு